திருவிளையாடல் படம் எடுக்கிறதுன்னு அந்த இயக்குனர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி சிவாஜியை ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அடுத்தது நாகேஷை போய் ஃபிக்ஸ் பண்ணுறார். நாகேஷ் கிட்ட சொல்கிறார், நீங்கள் இந்த ரோலில் நடிக்கிறீங்க, தர்மி ரோலில் நடிக்கிறீங்க. நாகேஷ் சொல்கிறார், வேணாம் சார், சிவாஜியோட நடித்தா நான் எடுபட மாட்டேன், வேணாம். இல்லை நீங்கள் தான் நடிக்கிறீங்க. நாகேஷை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்டிகுலர் சீன் ஷூட்டிங், எந்த சீன், சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களே அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. சீன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டேரக்டர் போய் சிவாஜி, அண்ணே சீனில் சூப்பராக நடிச்சிட்டிங்கன்னு கை கொடுக்குறாரு. யாருக்கு? சிவாஜிக்கு. ஒன்று அந்த யூனிட்டில் இருக்கிற லைட் மேனு, மேக்கப் மேன் எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறான். அண்ணா நான் நல்லா இருக்குங்க. நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம், சிவாஜி இந்த சீனில் நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. இப்படி எல்லாரும் சிவாஜிக்கு கை கொடுத்தோன்னே சிவாஜியில் தள்ளுங்க 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 தள்ளுங்கட்டு நேராக நாகேஷ்ட வந்தார். நாகேஷ் கை கொடுனார். நாகேஷ் சொன்னார், என்னென்னா எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறாங்க, நீ போய் எனக்கு கை கொடுக்குறிய. அதுக்கு சிவாஜி சொன்னார், இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யாராவது பார்த்தாலும் இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க, ஒன்றை தான் ரசிப்பாங்க.